ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு ஒரு பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். மாயா வந்து சீனுவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து சாரு வந்து சபதம் எடுக்கிறாங்க. அப்பா நீ கவலைப்படாத, உன்னோட மான மரியாதையை காப்பாற்றுறதுக்காக வந்து மொத்த குடும்பத்தையும் வந்து நான் வந்து வீழ்த்தி காட்டுறேன் சூழ்ச்சி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து தனா வந்து ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து கரெக்டாக மாயா வராங்க. வந்தோடனே கரெக்டாக ஹக் பண்ணிவிட்டு, மாயா எல்லாமே உன்னால் தான் நடந்துச்சு, நான் நினச்சி கூட பார்க்கல, என் கனவை வந்து நிறைவேற்றி வச்சுட்டேன் அப்படின்னப்ப சீனு வந்து ஒரு பேக்கில் வந்து கையில் வச்சுருக்காங்க. நீ முதல்ல கவலைப்படாத, சந்தோஷமாக இரு, இந்த கனவை வந்து நிறைவேற்றினது நாங்கள் யாருமே கிடையாது. முதல்ல உனக்கு சப்போர்ட் பண்ணாங்க பார்த்தியா அந்த கோச்சு, அவர் மட்டும் வந்து அன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் அப்போ வரலன்னு வச்சுக்கோயேன், நிச்சயமாக எதுவுமே நடந்திருக்காது. ஆமாம், அவருக்கு வந்து நீ வாழ்த்துக்கள்லாம் சொல்லி கப்பெல்லாம் காமிச்சியா இல்லையா? நான் எங்கே கப்பை வாங்கினேன், கப்பையும் பார்க்கல, அவருக்கு வாழ்த்துக்கள் நன்றிக்கு எதுவுமே சொல்லலை, நான் மட்டும் கிளம்பி அம்மா கூட ஓடி வந்துட்டேன் அப்படின்னப்ப இந்தா கப்பு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க மாயா. கொடுத்தோன்னா நம்ம கப்பை பார்த்த சந்தோஷத்தில் வந்து மறுபடியும் வந்து மாயா வந்து எல்லாமே உன்னால் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப, இங்கே பாரு, இந்த விஷயம் வந்து யாராலையும் நடக்கலை, நீ தான் ஜெயிச்சிருக்க. உனக்காக உன்னோட லட்சியம் வந்து நிறைவேறணுன்னா நீ தான் வந்து சிறகடிக்க பறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா வந்து உனக்கு மோட்டிவேட் பண்ணி ஜெயிக்க வச்சாங்க பார்த்தியா, அவங்க வந்து இந்த குடும்பத்தை எதிர்த்து உனக்காக துணை நின்றுருக்காங்க. அவங்கள வந்து நீ என்றைக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது. மாயா வந்து நம்பிக்கை கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா சீனு வந்து ஆச்சரியப்படுறாங்க. என்ன என்ன கல்யாணம் நின்றுருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன், அதுதான் நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சீனு சொன்னோன்னே, தனா வந்து என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னா, அந்த விஷயந்தான் இவளுக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு மாயா கிட்ட சொன்னோன்னே, ஆமாம் உனக்கு இப்படி தெரியும், அவன் சும்மா உளறிட்டு இருப்பான், நீ வந்து சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. போயிட்டு வந்து மாயா வந்து கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்குறது பேசிகிட்டு இருக்காங்க. அவன் எனக்கே தூக்கி வாரி போட்டுச்சு. சீனு வந்து அந்த குடிசைக்கு வந்தோன்னே அவனை பார்த்தோன்னே என் மனசு ஏன் இப்படி வந்து டிஸ்டர்ப் ஆகுதுன்னே தெரியலையே, இப்படிலாம் வந்து அவன் வருவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு ஒவ்வொரு தோடுலேருந்து எல்லாம் கழட்டி வச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து மாயா வந்து சீனுவை நினச்சி புலம்பிகிட்டு இருக்கிறத வந்து கரெக்டாக வந்து சீனு பார்த்துடுறாப்புல மறைஞ்சு நின்று, ஆஹா நம்மளை பற்றி தான் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கா, சரி இந்த பார்த்தா எவ்வளோ அழகாக இந்த புடவையில் இருக்கா, ஏஞ்சல் மாதிரி இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காங்க. இவன் வந்து மாயா புலம்பிகிட்டு இருக்கப்போ வந்து சீனுவை இனிமேல் வந்து பார்க்குறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி பேசிகிட்டு இருக்கிறது எல்லாம் வாய் வழியாக வெளியில் புலம்பிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சீனு கேட்டுட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறப்ப ஐயோ தப்பு அப்படின்னு சீனு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அப்புறம் அவர் ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல தனியாக. அப்போன்னு பார்த்து கரெக்டாக ஜானகி வந்து மாயாக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் பேசணும், மொத்த குடும்பமும் நின்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை அப்படின்னோடனே, இங்கே பாரு ஒரு விஷயம் மட்டும் நீ புரிஞ்சுக்க, நான் வந்து மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு நினச்சிக்காத, அவள் வந்து உன்னோட தங்கச்சி பொண்ணு, அவளை நம்ம மற்றவன் பேசுகிற லெவலுக்கு நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பேசுவேன். நீ வந்து ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க, மாயாவால் நிச்சயம் வந்து பெரிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் வரும், அவளால் நம்ம குடும்பத்துக்கு கட்டுக்கோப்பாக காப்பாற்றவே முடியாதுங்கிறது அவளுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இதை நீ முதல்ல புரிஞ்சுக்க, அவன் மாயா மேலே நீ ரொம்ப நம்பிக்கை வைக்காத, அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னோடனே, மாயாவை வந்து எந்த தப்பும் செய்ய மாட்டான், அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு மனசில் நினச்சிட்டு, இங்கே பாரு ஜானகி ஒன்று தெரிஞ்சுக்க, தனாவோ சீனுவோ நம்ம வளர்த்த பசங்க சொன்னால் கேட்பாங்க, ஆனால் மாயா வந்து அப்படிப்பட்டவ கிடையாது, அதை முதல்ல நீ புரிஞ்சுக்க அப்படின்னோடனே, மாயா எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நம்ம பொண்ணு தான் வந்து உங்கள் பேச்சை மீறி விளாட போயிட்டா, அதை நான் வந்து எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. தைரியப்படுத்திட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அடுத்தது தனாவை பார்க்க அம்மா போகிறாங்க. ஜானகியை பார்த்தோன்னா கட்டி பிடிச்சிட்டு சந்தோஷத்தில் வந்து, அம்மா பாருமா எல்லாமே என் லட்சியம் எல்லாம் நிறைவேறது உன்னால தாம்மா, நீ வந்து அங்கே வந்து சந்தோஷமாக எனக்கு உற்சாகம் படுத்தி கையெல்லாம் தட்டினியம்மா, அதனால தாம்மா நான் ஜெயிச்சிருக்கேன், இங்கே பார்த்தியா கப்பு இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க. மாயா வந்து உங்கள் அம்மா பார்த்தியா எவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன இந்த கப்பெல்லாம் வந்து ஒளிச்சு வைக்கிற மாதிரி இருக்குது, அது ஒன்று தான் வருத்தம் அப்படின்னோடனே, கூடிய சீக்கிரம் வந்து நிச்சயமாக இந்த கப்பெல்லாம் வந்து உங்கள் அப்பாவே ஏற்றுக்கிட்டு வந்து ஷோரூமில் வைக்கிற லெவலுக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க, நீ தைரியமாக இரு அப்படின்னோடனே, அம்மா நான் ஒன்று கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத அப்படின்னோடனே, கேளு செல்லம் அப்படின்னு கேட்டேன். உனக்கும் வந்து பரதநாட்டியம்னா உயிர் தானம்மா,
நீ ஏம்மா அப்பாக்காகன்னு அதை விட்ட? உனக்கும் இதே மாதிரி கஷ்டம், வலி, வேதனை எல்லாமே இருந்திருக்கும்ல. உன்னோட பேஷனை வந்து நீ விட்டு கொடுத்துட்டியே. அப்பா அப்பா ரொம்ப மோசம் இல்லை அப்படின்னோடனே ஜானகி டக்குன்னு கை தூக்கி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க தனத்தை. இங்கே பாரு, உங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் உள்ள அன்பு, புரிதல் எதுவுமே உனக்கு தெரியாது. தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிடுற வேலை வச்சுக்காத. உங்கள் அப்பா என்றைக்குமே வந்து எனக்காக எதுவுமே தடை செஞ்சதே கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னு. அப்புறம் ஏம்மா நீ பரதநாட்டியத்தை விட்ட அப்படின்னு கேட்குறப்ப மாயாவும் இந்த விஷயம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. அந்த காரணம்லாம் உனக்கு தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது, நான் சொல்லவும் முடியாது. நீ முதல்ல வந்து உன்னோட லட்சியத்தை நீ அடையிறியா அதோட விடணும். அதை விட்டுட்டு அப்பா குறைய சொல்கிற வேலையெல்லாம் ஏன் முன்னாடி வச்சுக்காத. அவரோட நல்ல குணம், மனசு இதெல்லாம் வந்து குடும்பத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு போகணுங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குது. அதெல்லாம் உனக்கு வந்து சின்ன பிள்ளைங்கிறனால உனக்கு புரியலை அதுக்கு அப்படின்னு அட்டகாசமாக முடிக்கிறாங்க.